வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவல் ரவிகாந்தோட ட்வீட் ஸ்டாமை நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 2வது பாகம். சீக் வெல்த் நாட் மணி ஆர் ஸ்டேட்டஸ். செல்வத்தை தேடுங்கள், பணத்தையோ அந்தஸ்தையோ அல்ல. இந்த பதிவில் ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெல்த் அண்ட் மணி. பணத்துக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, செல்வந்தன் அப்படின்னாவே பணக்காரன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பணம் அப்படிங்கிறது வேற, செல்வம் அப்படிங்கிறது வேற. செல்வத்தை பரிமாற்றம் செய்வதற்கு பயன்படும் கருவி தான் பணம், மணி அப்படிங்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த பணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதாவது ஆக்சுவலாக அதற்கு மதிப்பு கிடையாது. ஒரு 2000 ரூபாய் நோட்டு அப்படிங்கிறதுக்கான மதிப்பு அதோட பிரிண்டிங் காஸ்ட்டு தான். ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மதிப்பு என்ன அப்படின்னா, அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற அந்த நோட்டை நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் செய்யக்கூடிய வேலை, நான் செய்யக்கூடிய தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ அதற்கான டிக்கெட் தான் இந்த பணம் அப்படிங்கிறது. மணி அப்படிங்கிறது வேல்யூக்கான ஒரு டிக்கெட். பொதுவாக வெல்த் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்களை உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் வெல்த் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஃபைனான்ஷியல் வெல்த் அப்படின்னு சொல்லலாம், அதாவது பணம். சோஷியல் வெல்த் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டேட்டஸ். டைம் வெல்த் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரீடம். நமக்கு நிறைய நேரம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு செல்வம் தான். ஃபிசிக்கல் வெல்த், அதாவது நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம ஆழமாக போனோம் அப்படின்னா, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம், நல்ல ஒரு நாலேஜ், அறிவு, நமக்கு ஒரு நிறைய ஐடியாஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வெல்த், செல்வம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நவல் ரவிகாந்த் செல்வத்தை தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வேற ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறாரு. அதாவது பணம் சார்ந்த அந்த மாதிரியான செல்வத்தை தேடுங்க அப்படிங்கிறாரு. சரி, அந்த செல்வம்ங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு பணம் ஈட்டி தரும் சொத்து, அதுதான் இங்கே வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெஃபினேஷனை கொடுக்குறாரு. சொத்துக்களில் 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவது ரெகுலர் ஆசெட், 2வது கமர்ஷியல் ஆசெட். ரெகுலர் ஆசெட் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வீடு, காரு, அதுக்கப்புறம் பணம், நகைகள், லேண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெகுலர் ஆசெட், அதாவது பொதுவான ஒரு சொத்து அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் ஆசெட் அப்படின்னா இங்கே நவல் ரவிகாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நேரத்தை வாடகைக்கு விடுறதன் மூலமாக நீங்கள் செல்வந்தரெல்லாம் ஆக முடியாது. அதாவது உங்களுடைய நேரத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுத்து நீங்கள் அதிகமான பணத்தை சேர்க்க முடியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு பகுதியை நீங்கள் ஓன் பண்ணணும், நீங்கள் ஒரு ஓனராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கமர்ஷியல் ஆசெட் அப்படின்னா அதுக்கு சில உதாரணங்கள். ஒரு பிஸ்னஸில் நம்ம செய்யக்கூடிய முதலீடு அப்படின்னா நம்முடைய நண்பர்களுடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நாம் ஒரு முதலீட்டாளராக இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது எந்தெந்த விதத்தில் நாம் முதலீடு பண்ணி சொத்துக்களை உருவாக்கி வைக்கிறோமோ அது நமக்கு நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறப்பவும் பேசிவாக நமக்கு எது இன்கம்மை கொடுக்குமோ, எது அதிகமான வருமானத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குமோ அது எல்லாமே கமர்ஷியல் ஆசெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தேட வேண்டியது அந்த மாதிரியான கமர்ஷியல் ஆசெட்டை நீங்கள் தேடணும். அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சரியான செல்வத்தை கொடுக்கக்கூடிய சொத்து அப்படின்னு நவல் ரவிகாந்த் சொல்கிறாரு. 2வது, மேக் யூஸ் ஆஃப் த நியூ டெக்னாலஜி. ஒரு காலகட்டத்தில் ஆயில், எண்ணெய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளமாக இருக்கும் போது, அது ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியாக இருக்கும்போது அதில் முதலீடு பண்ணவங்க, அதில் பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாருமே நிறையா செல்வத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் முதலீடுகள் பண்ணவங்க, அது சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டவங்க எல்லாருமே மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலம் வர ஒவ்வொரு விஷயங்கள் மக்களுக்கு அதிகமான தேவைகளாக இருக்கும்போது அதில் யார் ஆரம்ப கட்டத்தில் குதித்து அல்லது அதில் அதிகமாக தொழில் ரீதியாக இறங்கி யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும் அதிகமான செல்வங்களும் உருவாச்சு. அந்த வரிசையில் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்கள், எக்கச்சக்கமான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல இருந்ததை விட அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் மட்டும் இல்லைங்க, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறத பயன்படுத்தி உங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது. அது இன்றைக்கி சாத்தியம், எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சர்வீஸை, உங்களுடைய சேவைகளை
இன்டர்நெட் மூலமாக மற்றவங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு கொடுக்க முடியுது. இத்தனை வழி வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த காலகட்டத்தில் நிரம்பி இருக்குது. ஆனால் நம்மளால் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பூந்து விளையாட முடியாது இல்லைங்களா? நமக்கு எது வருமோ நம்முடைய தொழில் சார்ந்த விஷயத்த நாம் எப்படி இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு நாம் எப்படி செல்வத்தை ஈர்க்கலாம், செல்வத்தை தேடலாம் அப்படிங்கிற வழிவாய்ப்புகளை நாம் தான் தேடணும், நாம் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மூன்றாவது, இக்னோர் பீப்புள் பிளேயிங் ஸ்டேட்டஸ் கேம்ஸ். ஸ்டேட்டஸ் கேம்ஸ் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், நீங்கள் பணத்தையோ ஸ்டேட்டஸையோ பின்தொடரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதில் பணம்ங்கிற விஷயத்துக்கு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய ஸ்டேட்டஸை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும், நான் கொஞ்சம் உயர்வாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிற அந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம நிறைய பொருட்களை நம்ம வாங்குவோம், நிறைய நகைகளை வாங்குவோம், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரியான ஆடம்பரமான விஷயங்களை வாங்குவோம், நிறைய கார் மாதிரியான விஷயங்களை வாங்க ஆரம்பிப்போம். ஸோ அப்போது இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல, இதெல்லாம் வாங்கிறது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது நிறைய நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப முக்கியமானது. இல்லை மற்றவங்க என்னை மதிக்கணும், நான் அந்தஸ்தில் கொஞ்சம் உயர்ந்தவனாக என்னை காமிச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது தவறானது. அந்த விளையாட்டை நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு நவல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அதே மாதிரி அப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம நண்பர்களாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போவோம், அது ஏதாவது நம்ம பக்கத்து வீட்டில் கூட இருப்பாங்க, அவங்க நல்ல விதமாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்க முயற்சி பண்ணுவாங்க, அப்படி காமிச்சிக்குவாங்க, புது கார் எடுப்பாங்க, நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல நகைகள் வாங்குவாங்க, ஆடம்பரமான ஒரு விஷயத்தை ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து சரி இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய மனசில் வருவதற்கு அனுமதிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய முக்கியமான நோக்கம் தான் ஒரு பெரிய ஆளுங்கிறத காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த விளையாட்டெல்லாம் நமக்கு வேணாங்க. நமக்கு ஒரு விளையாட்டு இருக்குது, அது என்ன அப்படின்னா வெல்த்தை ஃபாலோ பண்ணுறது, வெல்த்தை சேர்க்கிறது, உண்மையான செல்வத்தை சேர்க்கிறது. பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய ஒரு தகுதி மேலே வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா உண்மையான தேவைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான பொருட்கள், அந்த மாதிரியான செலவுகளை நாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் அந்த ஒரு செயல் நான் என்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி செய்கிறவங்களை பார்த்து நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. 2 விஷயங்களை நம்ம தவிர்க்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரி நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு சம்மரியாக இப்போது பார்க்கலாம். செல்வத்தை தேடுங்கள், பணத்தையும் அந்தஸ்தையும் அல்ல. செல்வம் என்பது நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும் சொத்து. நமது நேரத்தையும் செல்வத்தையும் பரிமாற்றம் செய்வதற்கு பயன்படும் கருவிக்கு பெயர்தான் பணம். அந்தஸ்து என்பது மற்றவர்களால் ஒரு சமுதாயத்தில் எந்த அளவு மதிக்கப்படுகிறீர்கள் எனும் நிலை. உங்கள் நேரத்தை வாடகைக்கு விடுவதன் மூலம் செல்வந்தராக முடியாது. தொழிலின் ஒரு பகுதியை சொந்தமாக்க வேண்டும். அதன் மூலம் மட்டுமே பொருளாதார தன்னிறைவை அடைய முடியும். அந்தஸ்தை வைத்து விளையாடுபவர்களிடம் சற்று தள்ளியே இருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் 3வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா பகுதிகளையும் பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும்.